ஹாய் கைஸ், சரி நம்ம மூவியில் பாண்டா பிளான் டு த மேஜிக்கல் ட்ரிப் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு காமெடி மூவியாக வெளிவந்திருக்கு. இந்த படத்தில் ஜாக்கி ஜான் அவங்க தான் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். ஒரு மலைப்பகுதி இருக்கிற ஒரு மலைவாழ் கிராமம். அந்த கிராமத்தில் பழங்குடியின மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அவங்க காலங்காலமாக அவங்களுடைய பாண்டா அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை தான் வழிபட்டு இருக்காங்க. ஒரு ஜாலியாக அப்படியே போயிட்டுருக்கு. அந்த உலகத்துக்குள்ளார நம்ம ஹீரோ ஜாக்கிஸ்ன்னு அவங்க ஃப்ரெண்டோட போயிடுறாரு. அங்கே போயிட்டு அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் வில்லனால அந்த கிராமத்துக்கு பயங்கரமாக ஒரு ஆபத்து ஒன்று இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜாக்கி சான் எப்படியாவது வில்லங்கிட்ட இருந்து இந்த கிராமத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு களத்தில் இறங்குறாரு. இப்போ இறுதியில் அவர் நினச்சபடி வில்லங்கிட்ட இருந்து அந்த கிராமத்தை காப்பாற்றினாரா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே எல்லாத்துக்குமே தெரியும். ஜாக்கி சான் அவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலில் இருக்குது. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவர் ஒரு வித்தியாசமான கேரக்டர் இருப்பார். அவர் பண்ணுற அந்த ஃபைட் சீக்வன்சி காமெடியான ஒரு ஃபைட்டில் இருக்கும். அது நல்லா இருக்குது. டைலாக் டெலிவரியும் நல்லாவே வந்திருக்கு. படத்தில் நடித்து எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அட்வென்ச்சர் காட்சிகள் இருக்குது. அது நல்லாவே இருக்குது. அந்த பாண்டா அவங்களுடைய பிளாஸ்பேக் இப்படி நிறைய சீன்ஸில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நல்லா சுவாரஸ்யமாக இருக்குது. படத்துடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரை ஃபஸ்ட் வந்து கடைசி வரைக்கும் காமெடியாலே கொண்டு போயிருக்காங்க. அது நல்லாவே இருக்குது. படத்துடைய பிஜிஎம் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி படத்துடைய சினிமோகிராஃபிக் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்னு பார்த்தா ஒரு சில சீன்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக இருக்குங்க. ஏன்னா பார்த்து பழக்கப்பட அதே சீன்ஸ் தான் இருக்குது. நடுவால் அந்த மிடில் கிளாஸில் வர சீன்ஸ்லாம் லேசியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா ட்விஸ்ட் அண்ட் எண்டிங்கோட கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இது மாதிரி சீன்ஸ் நம்ம ஏகப்பட்ட படத்தில் பார்த்துருப்போம். அதேமாதிரி இந்த படத்தில் அந்தளவுக்கு விஎஃப்எஸ்ல இல்லைங்க. அந்த ஜிஜி ஒர்க்கில் இன்னும் கொஞ்சம் நல்லா திறம்பட கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது. செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீனில் அந்தளவுக்கு இல்லை, சுவாரஸ்யமாக இல்லை, வழக்கமான கதை மாதிரி ஆயிடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடி நல்லாவே இருந்தது. அதே செகண்ட் ஹாஃப் காமெடி கொஞ்சம் ஓவராக இருக்குது. காமெடி அந்தளவுக்கு சிரிப்பு வரல. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவும் இல்லை. ஃபேமிலியில் பார்க்கலாம். மொத்தம் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.